சென்னையின் எஃப்சி எடுத்திருக்கிற மற்றும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்ட்ரைக்கர், அதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கபடி ஸ்டாரான ப்ரோ கபடி லீக் ஸ்டாரான ராகுல் சௌத்ரி தன்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன நியூஸ், எப்போ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், So friends, இந்த வீடியோ ரொம்ப குட்டியான வீடியோவா இருக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம், நான் சொல்ல போறது மூணு விஷயம் தான். அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் பிரதேஷ் கபடி லீக்ல ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டாப் 5 பைஸ் என்ன, யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த டீமுக்கு அப்படிங்கிறது. ஸோ 5வது இடம் வந்து பாத்தீங்கன்னா நொய்டா நிஞ்சாஸ் எடுத்த பிளேயர் தான். 1.40 லட்சத்துக்கு அமித் நாகர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்திருந்தாங்க. இவருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல ஆர்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 4வது இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆவாத் அந்த டீம் வந்து எடுத்திருந்தாங்க. 1.50 லட்சத்துக்கு ஆஷு சிங்கை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஒரு செம்மையான கவர் பிளேயர். அதே தொடர்ந்து சங்கம் சேலஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஜித் மாலிக்கை 2.60 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அண்ட் யமுனா யோதாஸ் கூடவே லக்னோ லயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.10 லட்சத்துக்கு ஒவ்வொரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. யமுனா யாதவ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வினய் டிவாட்டியாவையும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஆஸ்தான பிளேயரான அர்ஜுன் தேஷ்வால லக்னோ லயன்ஸ் 3.10 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ரேட்டுக்கு போயிருந்தாங்க. இவங்க தான் டாப் பைஸ் இந்த உத்தரப்பிரதேஷ் கபடி லீகை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் ராகுல் சௌத்ரி அந்த விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கேள்னா ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க ராகுல் சௌத்ரிக்கு. ஸோ அதுல வந்து ராகுல் சௌத்ரி அவரை பத்தி, அவரோட கபடி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருப்பாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010ல இருந்து இப்ப வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கபடி ஆடிட்டு இருக்கேன். என்னோட பீக்லயுமே நான் இருந்திருக்கேன். அண்ட் ஒரு சில சமயங்கள்ல என்னோட ஃபார்ம் அப்படிங்கிறது டிப் ஆயிருக்கு. ஒரு பிளேயரா நானுமே ஸ்டாப் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அண்ட் எனக்கு ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு டைமுமே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வரக்கூடிய சீசன்ல நான் ஆடுறனோ இல்லையோ, அப்படி ஆடினாலும் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஆடினாலும் சரி, இல்ல ஃபுல் மேட்ச் ஃபுல் சீசனும் ஆடினாலும் சரி, நான் வந்து சொல்ல போறது ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டோட முடிச்சிருப்பாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, எத்தனை மேட்ச் ஆடினாலும் சரி, இல்லை ஆடாமலே போனாலும் சரி, பிகேஎல் சீசன் 11க்கு அப்புறமா நான் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத தான் சூட்சமமா இப்படி சொல்லியிருக்காரு. என்னோட ஆசை என்னன்னா, இந்த சீசன் 11ல அவர் ஏதாச்சும் டீம் எடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நானே அவர் அன்சோல்ட் ஆயிடுவார்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஸோ யாராச்சும் எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் எடுத்து ஆட வைங்க அப்படின்னு தான் கேட்க முடியும். வேற என்ன பண்ண முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சென்னையின் எஃப்சி விஷயத்துக்குள்ள வரேன். சென்னையின் எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமா பிளேயர்ஸ் அப்படிங்கிறத சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 4 பிளேயர் ஜாம்ஷெட்பூர் எஃப்சில இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5வது பிளேயரா அண்ட் கூடவே இங்க சென்னையின் எஃப்சியை பொறுத்த வரைக்கும் 3வது ஃபாரின் சைனிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா கொலம்பியாவை சேர்ந்த ஸ்ட்ரைக்கரான வில்மர் ஜோர்டன் அப்படிங்கிற பிளேயரை தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. 33 வயதான இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ட்ரைக்கரை இப்போதைக்கு டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவரை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய இடத்துல வந்து ஆடி இருக்காரு. சவுத் கொரியா, UAE, சைனா, பல்கேரியா, போர்ச்சுகல் மாதிரியான நிறைய கண்ட்ரீஸ்ல ஆடி இருக்காரு. ISL பொறுத்த வரைக்கும் இவர் டெபியூட் ஆனது நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு 2022-23 சீசன்ல. அதை தொடர்ந்து போன சீசன் பஞ்சாப் எஃப்சிக்கு ஆடி இருப்பாரு. பஞ்சாப் எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஜுரி காரணமா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா செகண்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓவன் கோயல் இப்போதைக்கு உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி சீமா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரைக்கர் இருக்கிறப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த சைனிங்கை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? கரெக்டான பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.